ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் ஞானம் அடையலாம் என்பதற்கு ஜென் துறவி ரின்சாய்க்கு ஏற்பட்ட அனுபவம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவருக்கு என்லைட்டன்மெண்ட் ஒரு கசாப்பு கடைக்காரர் உதவியால் வந்தது என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த சுவையான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோ. அதற்கு முன்னாடி இன்னொரு சுவையான தகவல் மற்றும் நிகழ்வு. ஒருவர் ஞானம் அடைந்து விட்டார் அல்லது என்லைட்டன்மெண்ட் அடைந்து விட்டார் என்றால் அந்த நபர் வாழ்க்கையில் இனி சாதிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, செய்வதற்கும் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்து விட்டார் என்று அர்த்தம். There is nothing to achieve, nowhere to go, nothing to be done. நாம் ஏற்கனவே டிவைன் தான், ஏற்கனவே பெர்ஃபெக்ட் தான். As we are, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தேவையில்லை. கடவுள் ஒருபோதும் இம்பெர்ஃபெக்டான நபரை படைப்பதில்லை. ஒருவேளை ஒரு இம்பெர்ஃபெக்டான அல்லது குறைபாடு உள்ள நபரை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் கூட அந்த நபருடைய இம்பெர்ஃபெக்ஷன் கூட பெர்ஃபெக்டாக இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். God never creates any imperfect thing. ஜென் மாஸ்டர் போகோஜு தன்னுடைய சீடர்களிடம் எல்லாமே இந்த உலகத்தில் பெர்ஃபெக்ட் தான் என்கிற உண்மையை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு வயதான மனிதர், ஒரு கூணர், ஹஞ்ச்பேக் எழுந்து நின்று, என்னை பற்றி என்ன சொல்ல போகிறீர்கள்? நான் ஒரு கூணன், இதற்கு என்ன பதில் இருக்கிறது உங்களிடம் என்று கேட்டார். போகோஜு அவரிடம், நான் இப்படி ஒரு பெர்ஃபெக்டான கூணரை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை என்று பதில் சொன்னார். நான் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வு. ஜென் துறவி ரின்சாய் சந்தை பக்கமாக போய்க் கொண்டிருந்தார். ஒரு மாமிச கடையை நெருங்கிய போது ஒரு வாடிக்கையாளர் கடைக்காரரிடம், இருப்பதிலேயே நல்ல மாமிசமாக எனக்கு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருப்பதை கவனித்தார். அதற்கு அந்த மாமிசம் வெட்டும் நபர், வாட் நான்சென்ஸ், நான் சிறப்பாக இல்லாத எதையும் இங்கு விற்பதில்லை என்று பதில் சொன்னார். இதை கேட்டவுடன் ரின்சாய் ஞானம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கறிக்கடைக்காரர் சொல்வதை கேட்ட அடுத்த வினாடி, இங்கே எல்லாமே சிறந்தவைதான், here everything is best என்ற வார்த்தைகள் அவருடைய மனதில் எதையோ உடைத்து நொறுக்கியது, அவரை உலுக்கியது. ஒரு முன்னேற்றம், a piercing insight. எல்லாமே சிறந்தவைதானா? Is everything best? அவர் எதையோ உணர்ந்திருக்க வேண்டும். இதுதான் உண்மை. இந்த உலகம் அல்லது இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்துமே சிறந்தவற்றிலிருந்து ஒரு சிறிய அளவு கூட குறைவானது அல்ல. It is never less than the best. இதை உணர்ந்தவுடன் ரின்சாய் மனது ஒரு நடனமே ஆடியது. அவர் மடாலயத்திற்கு திரும்பி வந்தபோது அவருடைய குருநாத ரின்சாயை ஆறத் தழுவி, சோ அது நடந்துவிட்டது, அப்படித்தானே? இப்போது நடந்த முழு கதையையும் என்னிடம் சொல், எப்படி நடந்தது என்று கேட்டார். ரின்சாய் அவரிடம், அது ஒரு பெரிய கூத்து, இட் இஸ் ரிடிகுலஸ். அது ஒரு கசாப்பு கடைக்காரர் தன்னுடைய வாடிக்கையாளரிடம் எதையோ சொல்லிக் கொண்டிருந்த போது நடந்தது என்று சொன்னார். சந்தையில் எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன, அங்கே எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் ஒரு காசாப்பு கடைக்காரர் மூலம் நடந்தது. பட் something shattered, something simply dropped. ஒவ்வொரு கணமும் பெஸ்ட் தான், ஒவ்வொரு ரோஜா பூவும் பெஸ்ட் தான். எஸ், ஐ லைக் டு டெல் யூ, அந்த கசாப்பு கடைக்காரர் சொன்னது போல இங்கே எல்லாமே பெஸ்ட் தான்.